ஓகேவா? ஃபுல்லாக ரிஸ்டாக பண்ணணுமா? சுபாங்களே எடுத்துருந்தாங்க காடியை. ஸோ இந்த காடியை இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதேமாரி தான் இருந்துச்சு அந்த காடியும். இதோட தெருவாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதோட வேலையை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி தான் இருக்கும். இந்தமாரி அஞ்சூர் எப்படி இருக்குது பார்த்துங்க. ஃபுல் பேர் மேட்டை பண்ணிடுவோம். இதுக்கு லென்த்தாக இருக்குது. இதுக்கு ஃப்ளோ போர்ட் ஓகே. ஃப்ளோ போர்ட் எப்படி இருக்குது பார்த்துங்க. இந்த மாதிரி தான் ஃப்ளோ போர்ட் இருக்கும். இந்த ஃப்ளோ போர்ட்டை நாங்கள் அப்படி ஒரு பீஸ் அப்படி இந்த சைட்லேருந்து ஒரு பீஸ் அந்த சைடு ஒரு பீஸ் மாற்றிடுவோம். ஸோ இந்த சேசிஸ் ஃபுல்லாக கீழே சேசிஸ் ஃப்ரேம் கஸ்டமைட் பண்ணுவோம் ஃப்ரேமை. அப்புறம் அடித்து செஞ்சுட்டு இன்னொன்று நினைப்பு வச்சுங்க. நீங்கள் பிளேட் செய்கிறீங்களா? இஜி பிளேட் இருக்குது, நார்மல் இந்த பிளேட் இருக்குது, பிளாக் பிளேட். இஜி பிளேட்னா கவனைஸ் பிளேட் வாங்குங்க. கவனைஸ் பிளேட் வாங்குங்க. உங்களுக்கு வந்து அந்த பிளேட்டில் வந்து வெல்டிங் பண்ண இடத்துல மட்டும்தான் நீங்கள் இதாகும் கரை பிடிக்கும். மற்ற இடத்துல பாடி கரை பிடிக்காது. ஸோ வெல்டிங் பண்ண இடத்துல அதுக்கு வந்து ராஸ்கோ நட்டு போட்டுடணும். ராஸ்கோ நட்டு போட்டிங்களா அந்த வெல்டிங் இடத்துல கரை ஏறாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனாக்கா ஓகே பேமெட்டை பண்ணிடுவோம். இந்த பாடி இப்போ இருக்கா நம்ம பேமெட்டல் பண்ணி இரும்பு வரைக்கும் வந்துடும். இரும்பு வரைக்கும் வந்தோன்னே ராஸ்கோ நட்டு வேர்த்துன்னு ஒன்று இருக்குது அந்த பிராண்டில். நான் எந்த பிராண்ட் சொல்லலை, நிறைய பிராண்ட் இருக்குது. அது பாய்க்கலாம், அது உங்களோட பொறுத்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல் பேமெட்டை பண்ணிட்டீங்களா அதுக்கு வந்து ராஸ்கோ நட்டு பாய்ங்க. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா பாடி ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செய்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன்ல. ஸோ நானும் நிறைய கற்றுக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்தமாரி இல்லை. நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல. வெல்டிங், பாடி, ஒயரிங், டியூனிங், இன்ஜின்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்டீல். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா வந்து பேமெட்டல் பண்ணிட்டீங்களா ராஸ்கோ நட்டு அடிச்சிருங்க. ராஸ்கோ நட்டு அடிச்சிட்டிங்களா அதுக்கு மேலே எப்பாக்சி ப்ரைமர் அடிங்க. ஹெச்எஃப் ப்ரைமர் இருக்குது, எப்பாக்சி ப்ரைமர் இருக்குது. எப்பாக்சி ப்ரைமர் என்னன்னாக்கா அது பேமெட்டல் பண்ண கையோட உங்களோட ராஸ்கோ நட்டு அடிச்சக்கூட எப்பாக்சி ப்ரைமர் வந்து உங்களை வந்து ப்ரிவென்ட் தான் பண்ணும், கரை பிடிக்காமல் ப்ரிவென்ட் பண்ணும். எப்பாக்சி ப்ரைமரில் வந்து 2 இருக்குது. ஹெச்எஃப் ப்ரைமர் வந்து தண்ணி பேஸ் வாட்டர் பேஸ் சொல்லுவாங்க. அப்புறம் எப்பாக்சி ப்ரைமர் வந்து ஆயில் பேஸ். அது வந்து வெயில் மழையில் வச்சா கூட ஸ்டில் ஓகே. ஹெச்எஃப் ப்ரைமர் வந்து அப்பயே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்களா அதுக்காகட்டு நீங்கள் வந்து ஹெச்எஃப் ப்ரைமர் அடிங்க. ஹெச்எஃப் ப்ரைமர் அடிச்சுட்டு நீங்கள் பெயிண்டிங் ஷாப்பில் கொடுத்து பெயிண்டிங் பண்ணிடலாம். எப்பாக்சி அடித்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் லாங்காக இருக்கும் எப்பாக்சி ப்ரைமர். ஓகே, அது ஃபுல்லாக நீங்கள் அடிக்க வேண்டியது தான் பாடியை. அது பேமெட்டை பண்ண பிறகு தான் அது மேலே ஃபுல்லாக அடிச்சிருங்க. அது ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பெயிண்டிங் சிமெண்ட் ஒர்க்ஸ் போட்டி சொல்லுவாங்க. அதுக்காகட்டு ஃபைபர், பாடி ஃபைபர் இருக்குது, பிளாஸ்டிக் ஃபைபர் இருக்குது, பாடி ஃபைபர் இருக்குது. ஸோ இரும்புக்குள்ள ஃபைபர் இருக்கும். ஸோ இந்த இரும்பு ஃபைபர் எங்கெங்கே வந்து டென்த்து இருக்கும் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இரும்பு ஃபைபர் இருக்கும். ஸோ அந்த ஃபைபர் பாய்ங்க. அப்புறம் அதான் பாடி ஃபைபர், அதான் பாடி ஃபைபர் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் ப்ரைமர் எதுனாக்கா உங்கள் பம்பர் ஃபைபரா, பம்பர் பிளாஸ்டிக்கா, உங்களோட ஸ்பாயிலரா, அதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃபைபர் பாய்ங்க. ஸோ இந்தமாரி தான் இருக்கும் போது நிறைய விஷயம் இதுதான் உங்கள் பாடி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செஞ்சு ஆரம்பிக்கிறது. அப்படி உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஐ எம் வில்லிங் டு கன்சல்ட் ஓ ஐ வில்லிங் டு ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஓகே பாஸ் கைஸ், நம்ம கைங்க நம்ம ஆளுங்க நம்மளை தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆளுங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.